ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எயிட் another brand நியூ டே. நான் உங்கள் என்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்கட் கமெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கூலி படத்தில் நமக்கு நிறைய இல்லாஜிக்கல் சீன்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஃபியூ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், கிளியர் கட்டாக சொல்லிக்கிறேன், இது ஒரு ஸ்பாய்லராக இருக்கும். ஸோ மூவி யார் பார்க்கலையோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் மூவி பார்த்ததுக்கப்புறம் இந்த இல்லாஜிக்கல் சீன்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மூவி பார்க்காம இதை உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் நல்லா புரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். ஆக்சுவலாக ரக்ஷிதா ராம் மிஷின் ஆப்ரேட் பண்ணாங்க ஒரு சீனில். ஆக்சுவலாக அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு ராஜசேகருக்கு மட்டும்தான். ஈவன் ஸ்ருதிகாசன் ஆப்ரேட் பண்ணது கூட ஏதோ ஒரு காட் கிரேஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அங்கேயுமே அவங்களுக்கு அந்த சயின்ஸ் எதுவுமே தெரியாமல் எப்படி ஆப்ரேட் பண்ணாங்க, தலைவர் எப்படி ஆப்ரேட் பண்ணாருன்னு தெரியாது. அந்த இடத்துல ரக்ஷிதா ராமுக்கு எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும், அந்த மிஷின் இங்கே தான் ஸ்விட்ச் இருக்குது, அதெல்லாம் எப்படி தெரியும்னே தெரியாது. பட் அவங்க ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட்டு லூப்போலாம் நான் பார்த்தேன். அண்ட் செகண்ட் ஒன் வைசாக்லேருந்து நெல்லூர். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் இருக்குன்றத அப்படியே மேப்லேயே பார்த்துடலாமா? ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வைசாக் டு நெல்லூர் ஆல்மோஸ்ட் 10 hours 47 minutes காட்டுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை அவங்க வித்தின் ஒரு 10 minutes கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு இல்லாஜிக்கலாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ சத்யராஜ் ஒரு 30 years கேப்பில் அவர் கூலி ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஆக்சுவலாக கூலியாக தான் இருந்திருப்பார். ரஜினி கூட வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் எப்படி சயின்டிஸ்ட் ஆனார், சயின்டிஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு மிஷின் எப்படி கண்டுபிடிச்சாருன்றதும் ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் மூவியோட போஸ்டர், ட்ரைலர் நீங்கள் எது பார்த்தாலுமே உங்களுக்கு டைம் ட்ராவல் ஃபீல் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வந்துச்சு. நிறைய பேர் உண்மையிலே அது இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு என்ன சொல்ல, அந்த ஆஷ் ஆக்குற மாதிரி ஒரு சேர் தான் ஆக்சுவலாக. அந்த ஷேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுத்து தான் உங்களுக்கு அந்த ஒரு இது எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா? இஃப் ராஜசேகர் கேன் டூ, அவர் கூலியிலேருந்து அவர் இது பண்ண முடியும் அப்படின்னா வை கான்ட் நாகார்ஜுனா பண்ண முடியாது? ஏன்னா நாகார்ஜுனா கிட்ட மில்லியன் கணக்கில் பணம் இருக்குது. அவர் உருவாக்க முடியாத சயின்டிஸ்டா? அவரே உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? செகண்ட் டைம் எதுக்கு போய் ஸ்ருதிகாசனை போய் தேடி கூட்டிட்டு அதை பண்ணணும்னு கிடையாது. அண்ட் ஆல்சோ அவர் எதுக்கு ராஜசேகர் மாதிரி இருக்கணும்? ஆக்சுவலாக இது ஆல்ரெடி இருக்க ஒரு டிவைஸ் தான், அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதை இன்னும் என்ஹான்ஸ்டு ஃபார்மில் தான் இவர் பண்ணன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல தேவையே கிடையாது. ஸோ அதான் நான் ஃபீல் பண்ணது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துருவான். அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஏது எதுவுமே அவங்க ப்ராப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ன்றவாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க, அந்த ஒரு அதிர்ச்சி நிலையா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஆர்ட் டிராஃபிக்கிங் அது ஆக்சுவலாக ஒரு 4 to 6 hours தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆர்ட்ன்றது அது அந்த பம்பிங் இருந்துட்டு இருக்க வரைக்கும் தான் அதோட இது. அது ஒன்ஸ் அந்த பம்பிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து எங்கே வச்சாலுமே அது ஒர்க் ஆகாது. ஒன்றும் மிஷின் கிடையாது கரண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு பெரிய மிஸ்டேக் எனக்கு எங்கே ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஷோபின் கிட்ட ஸ்ருதிகாசன் எஸ்கேப் ஆகுறப்போ, அதாவது தலைவர் எஸ்கேப் ஆக வைக்கிறப்போ வீடியோ கால் தான் பேசியிருப்பார். ஷோபின் த்ரெட்டன் பண்ணுறதுக்கே அவரோட ஒய்ஃப்னு சொல்லி அந்த ரக்ஷிதா ராமா, ஆமாம், அவங்கள காமிச்சு சொல்லியிருப்பார், இதான் உன்னோட ஒய்ஃபு, நான் இப்போ அவங்கள டைப் பண்ணிட்டேன், ஸோ நீ அவளை விட்டாதான் அந்த மாதிரின்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை வச்சு தான் இவங்க எஸ்கேப் ஆகி வருவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே கட் பண்ணிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அவர் எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணி அவங்க எஸ்கேப் ஆகி சென்டரில் இறங்கினதுக்கப்புறம் ரக்ஷிதா ராமே நான் ரஜினி சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கு இவங்களும் ஓகே போகலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு இங்கே எங்கே மிஸ்டேக் பெருசாக இடிச்சிச்சுன்னா, ஆல்ரெடி அவங்க பிளாக்மெயில் பண்ணாங்க தயால, அதை வச்சு தான். ஸோ எப்படி அது தெரியாமல் இவங்க போய் அவங்க கூட போகிறாங்க அப்படின்றது பெரிய மிஸ்டேக் எனக்கு தோணுச்சு. இப்போ எதுக்கு அமீர் கான் இந்த படத்தில் வந்தாருன்றது பெரிய கேள்வியாகவே இருந்தாலும், பட் ஈவன்த்தும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ அமீர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியல ஆக்சுவலாக. அவர் எதுக்கு இவர்கிட்ட டைப் வச்சுருக்காரு? ரெண்டாவது சிண்டிகேட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த சிண்டிகேட்டை பெருசாக ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலை சொல்லலை. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட், ஆக்சுவலாக நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேவா நிறைய இடத்துல நான் கூலிக்காக சப்போர்ட் பண்ணுறேன், ரெண்டாவது என்னோட அந்த 3 பொண்ணுங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் உங்களுக்கு த்ரூ அவுட் தி மூவி போகும்.
ஓகேங்களா? பட் கிளைமாக்ஸ் சீன் வரப்ப உங்களுக்கு தாகா வெட்ட வர டைம்ல இவருக்கு எந்த ஒரு பேக்கப் பிளானுமே இருந்திருக்காது. ஆல்மோஸ்ட் இவரு ஓகே ஃபைன் வெட்டுன்ற மாரி தான் இருப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 18 கூலீஸும் 19 கூலீஸும் அங்க தான் இருந்திருப்பாங்க. உபேந்திராவும் சேர்த்து. அண்ட் ஆல்சோ எல்லாருமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அங்கேயே ஆல்மோஸ்ட் சாகுற ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க உங்களுக்கு டை அப் பண்ணி. ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பேக்கப் பிளான் எதுவுமே இருக்காது. அமெரிக்கான்னு ரெகனைஸ் பண்ணதுனால ஓகே. இல்லன்னா அங்க வந்து ஒரு ஒரு பேக்கப் பிளானோ எதுவுமே இருந்திருக்காது அந்த இடத்துல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆக்சுவலா நீங்க தயாளன் இன்டர்மிஷன் சீன்ல வந்து ஸ்ருதிகாசனை டேக் ஓவர் பண்ணிட்டு ட்ரெயின் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நீங்க அந்த சீன் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த லோகோ பைலட், அதாவது ட்ரெயின் ஓட்டுறவங்க வந்து செத்துருப்பாங்க. ஆக்சுவலா இது என்ன காரா என்ன, ஒருத்தனை கொன்னுட்டு நான் அந்த கார் எடுத்துட்டு நான் ஓட்டிட்டு போறேன், இல்ல ஒருத்தனை கொன்னுட்டு நான் பைக் எடுத்துட்டு ஓட்டிட்டு போறேன்னு சொல்றதுக்கு, இது ட்ரெயின். ஒரு ட்ரெயினை வந்து அவனை கொன்னுட்டு அந்த ட்ரெயினை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டேஷன்லும் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் செக் பண்ண மாட்டாங்களா? இல்ல ஒரு ஒரு ட்ரெயின் ஸ்டாப்பிங் இங்கிருந்து இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, வைசாக்ல இருந்து நெல்லூர் போயிருப்பாரு ஆக்சுவலா ட்ரெயின்ல. ஐ திங்க் ரைட், ஆமா, நெல்லூர் போயிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல எந்த ஒரு ஸ்டேஷன்ஸ்லயுமே யாருமே செக் பண்ண மாட்டாங்களா? இல்ல ட்ரெயினை கொண்டு போய் அவர் எங்க தான் ஸ்டாப் பண்ணுவாரு? இல்ல அவருன்னு தனியா ஏதாச்சும் வச்சிருக்கிறாரா? அவரே வந்து 10க்கு 10 ரூம் மாதிரி தான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு இந்த ஒரு மிஸ்டேக் எனக்கு என்ன சொல்ல நானு, இதெல்லாம் ரைட்டிங்ல எப்படிதான் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க நோட் பண்ணாம விடுறாங்க? அதுவும் லோகேஷ் கிட்ட இருந்து நான் இந்த அளவுக்கு ஆக்சுவலா லிட்டரலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஓகே, இப்போ ரக்ஷிதா ராம் வந்து பார்த்தீங்கன்னா சைமனோட பையனை லவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ சைமன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தயாள் வரைக்கும் நோட் பண்ண தெரிஞ்ச அவருக்கு உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குற இவங்கள நோட் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு? அவரோட பையனை கொன்று அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணுமான்றது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா வெல்லன் இனஃப் இருக்கலாம். ஏன்னா அவரோட பையன் அதிகபட்சம் க்ளோஸாக இருக்கிறது இந்த ஒரு பொண்ணு கூட தான். அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நம்ம காட்டுறாங்கன்றப்ப ஏன் அவர் ஒரு 2 வாட்டி பார்த்துருக்க மாட்டாரா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போது நான் இந்த லூப் ஹோல்ஸும் சரி இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் மூவி பார்த்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைமே எனக்கு இவ்வளோ தோணுச்சு அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோர் தென் ஓவர் நம்ம ஒரு ஹீரோ வந்து ஒரு ஃபைட் சீனில் பறந்து அடிக்கிறாரோ எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து அதை பெருசாக யோசிக்க மாட்டோம். எப்படின்னா அந்த ஒரு சீன் அது வந்து உண்மையிலே கன்சர்னாக அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறப்போ, ஓகேங்களா? பட் பேட் ரைட்டிங்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஒரு மூவி லிட்ரலி நான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் சீன் டைமில், ஓகேங்களா, கரெக்டாக வந்து ரஜினியை வந்து ஒரு அந்த பவர் ஹவுஸ்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அல்ட்ரா பவர்ஃபுல் ரேஜ்ஃபுல் கேரக்டர்ன்ற மாதிரி காட்டுவாங்க. சைமன் ஒருத்தனை கொல்லாதன்னுவா, டக்குன்னு இவன் கொன்னுட்டு நான் வந்து நான் இஷ்டத்தை தான் பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் வந்து ரேஜ் மோடில் இருக்கன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் நடக்கும். பட் நீங்க அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் அதுக்கப்புறம் இருக்கணும்ல, அந்த ஒரு கேரக்டர் ப்ராப்பரா கொண்டு போல. லிட்ரலி நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வந்து மூவி போக, 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 போக ஏன், எதுக்குன்ற மாரி ஆயிடுச்சு ஆக்சுவலா. அன்வான்டட் ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், அன்வான்டட் சாங் பிளேஸ்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரிய நீங்க ப்ராப்பரா பார்க்கவே முடியும். ஏன்னா ஸ்டோரியே அதுல இல்ல ஆக்சுவலா. என்ன இருக்கு அதுல சுத்தமா? உங்களுக்கு அந்த கூலின்ற ஒரு டேக்லைனை கண்டினியூஸா ரிப்பீட்டேட்டிவ் பண்றதுனால ஒன்றும் உங்களுக்கு அது ஆயிரப்போது இல்ல. கரெக்ட்டுங்களா? ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் லூப் ஹோல்ஸ் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம மேபி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட் தேவைன்னா போடலாம். அண்ட் ஆல்சோ லைக் ஒன்ஸ் மூவி ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் மேபி ரோஸ்ட் ஆர் சம்திங் இஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். அன்டில் தென், லவ் யூ ஆல், பாய்.